everyone, welcome to our channel. In the video la pair of linear equations in two variables la one more questions வந்து discuss பண்ண போறோம். First question வந்து பார்க்கலாம். The value of k for which the system of linear equations x plus 2y equal to 3 5x plus ky plus 7 equal to 0 is inconsistent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ inconsistent அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் parallel lines வந்து வரும் inconsistent. ஸோ கண்டிஷன் வந்து a1 by a2 equal to b1 by b2 is not equal to c1 by c2 அப்படின்னு வரும். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்து நம்ம a1 a2 வேல்யூஸ் வந்து எழுதிக்கலாம். a1 equal to 1, b1 வந்து equal to 2, c1 equal to -3 and ஏன்னா வந்து நம்மளுக்கு ஃபார்மட் வந்து எப்படி வரும் ஈக்குவேஷன் ஃபார்மட்னா ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ இந்த பக்கம் தான் வந்து இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்குது ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரணும், தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது அது -3ன்னு இருக்கும். வித் சைனோட தான் வந்து நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்போ வந்து a2 வேல்யூ வந்து 5, b2 வேல்யூ வந்து k and c2 வேல்யூ வந்து ப்ளஸ் 7. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ a1 by a2 வந்து என்ன வரும் அப்படின்னா a1 by a2 equal to 1 by 5 and b1 by b2 வந்து 2 by k வந்து வரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு 1 by 5 equal to 2 by k கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு k equal to 10 வந்து ஆன்சராக வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். The two-digit number which becomes 5 by 6th of itself when its digits are reversed. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 2-digit நம்பர் வந்து இருக்குது which becomes 5 by 6th of itself அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த 2-digit நம்பர் வந்து ரிவர்ஸ் பண்ணும் போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 5 by 6th of itself, அந்த 2-digit நம்பரோட 5 by 6th எவ்வளவோ அதேவா மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. The difference in the digits of the number being 1 then the 2-digit number is. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் கிடைக்குதுல்ல நம்மளுக்கு, இந்த 2-digit நம்பரும் அதை ரிவர்ஸ் பண்ணி வர நம்பரையும் சப்ராக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதுல்ல, அந்த 2-digit நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இந்த 2 டிஜிட்ஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2 டிஜிட்ஸ் வந்து என்னது அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா which becomes 5 by 6th of itself when its digits are reversed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஜிட்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணும் போது அது வந்து 5 by 6th of itself, அதாவது அதே நம்பரோட 5 by 6 தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா நம்ம இது வந்து ரெண்டு டிஜிட்ஸ், தட் இஸ் இப்போ 25 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நான் இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 25 அப்படின்னு எடுத்துக்கும் போது எக்ஸ் அண்ட் ஒய், தட் இஸ் இந்த 25ல் எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 5. ஆனால் நம்ம இது எப்படி எழுதுவோம் 25 20 + 5ன்னு தான் வந்து நம்ம எழுதுவோம். அப்போ வந்து என்ன ஏன்னா இது வந்து 10th place, இது 10th place, இது வந்து 1st place. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 10x + y அப்படின்னு எழுதுவோம். ஸோ என்ன நம்பர் அது 10x + y தான் வந்து அந்த நம்பர். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 5 by 6th of itself சொல்லியிருக்காங்க. ஸோ 5 by 6th of itself is equal to அந்த நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ணும் போது என்ன வருமோ அதுதான் வரும், தட் இஸ் 10y + x வந்து வரும். ரிவர்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் பண்ணி எழுதும் போது 10y + x வந்து வரும். இப்போ வந்து இங்கே என்ன வரும் அப்படின்னா 5 × 10x + y வரும். இந்த 6ஐ வந்து நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ வந்து ஈக்குவல் டு 6 × 10y + x வந்து வரும். மல்டிப்ளை பண்ணும் போது 50x + 5y ஈக்குவல் டு 60y + 6x வரும். எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ 50x - 6x is equal to 60y - y இந்த பக்கம் வருது -5y ஆகிடும்.
ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 44x is equal to 55y. நான் வந்து எக்ஸ் பை ஒய் வேரியபிள்ஸ் ஒன்றா கொண்டு வரேன். அகெயின் இந்த ஒய் வந்து இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிடும். இங்கே 44 நான் இப்படி கொண்டு வரேன். ஸோ 55/44 வரும். 11 டேபிள்ஸில் ரெண்டுமே சால்வ் ஆகும். 11 5s are 11 4s are. ஸோ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 5/4ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 4 அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஸ் இன் த டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ் பீயிங் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் தான் வந்து அந்த 2 டிஜிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்டில். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும் 5 - 4 = 1 வருது. ஸோ இந்த கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போது அந்த 2 டிஜிட் வந்து எது அப்படின்னா 54 தான் வந்து ஆன்சர். ஸோ தட் இஸ் ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். த பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 3 கிராஃபிக்கலி ரெப்ரசன்ட் லைன்ஸ் விச் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு தெரியும் இது வந்து கிராஃபில் வந்து நம்ம வரைவோம் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4. ஸோ வந்து எக்ஸ் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 4 அப்படின்னா இங்கே வரும். இந்த பாயிண்ட் வந்து இங்கே வரும். ஸோ லைன் வந்து எப்படி வரும், இப்படி வரும். அடுத்தது வந்து ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 and 3. ஸோ பாயிண்ட் வந்து இங்கே 3 வரும். ஒய் ஈக்குவல் டு 3னா பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரும். ஒய்யோட வேல்யூவில் 3 மார்க் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்டர்செக்டிங் லைன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் வேல்யூ என்னது 4, ஒய் வேல்யூ வந்து 3. ஸோ 4, 3 வந்து வரும். அப்போ வந்து என்ன ஆகுது, இன்டர்செக்டிங் லைன்ஸ் at 4, 3. ஸோ இன்டர்செக்டிங் at 4, 3 தான் வந்து ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபோர்த் கொஷின் வந்து பார்க்கலாம். த பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் 2y = 7 அண்ட் 3x ப்ளஸ் by = 16 ரெப்ரசன்ட் பேரலல் லைன்ஸ் இஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேரலல் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கும் போது நம்மளுக்கு என்ன கண்டிஷன் வரும் அப்படின்றது தெரியும். a1/a2 = b1/b2 not equal to c1/c2 வந்து வரும். ஸோ இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்தாலும் வந்து நம்மளுக்கு பேரலல் லைன்ஸ் தான் வரும். அதே மாதிரி பேரலல் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் அதே கண்டிஷன், ரெண்டுத்துக்கும் ஒரே கண்டிஷன் தான் வந்து வரும். ஸோ இப்போ வந்து a1 என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு இருக்குது, b1 வந்து 2ன்னு இருக்குது, இங்கே a2 வந்து 3 இருக்குது, b2 வந்து bன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும்னா a/3 = b1 வந்து 2/bன்னு வரும். இப்போது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு a × b = 3 2s are 6. ஸோ ab = 6 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். தட் இஸ் ஆப்ஷன் டி. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். The pair of equations y = 0 and y = -7 has one solution, two solutions, infinitely many solutions and no solution அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபில் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு தெரியும். ஸோ ஒய் = 0 அப்படின்னா இந்த இடத்துல வந்து வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு லைன் வந்து இப்படி வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒய் = -7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -7னா நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் ஒய் வந்து கீழே வரும். ஸோ அப்போது நம்மளுக்கு எப்படி மார்க் பண்ணுவோம், இங்கே வந்து -7 இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வரும். அப்போ வந்து லைன்ஸ் வந்து பேரலாக இருக்குது. ஸோ பேரலாக இருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா நோ சொல்யூஷன் தான் வந்து வரும். தட் இஸ் ஆப்ஷன் டி. சிக்ஸ்த்து கொஷின் வந்து பார்க்கலாம். த லைன் x - y + 1 = 0 மீட்ஸ் y ஆக்சிஸ் அட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்ஸ் அட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீட்ஸ் அட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னா எக்ஸ் வேல்யூ வந்து 0வாக வந்து இருக்கும். ஸோ அப்போ அப்படியே ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸ் வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ x = 0னா 0 - y + 1 = 0 அப்படின்னு வரும். அப்போ வந்து
minus y equal to minus 1 minus minus cancel ஆகிடும் y equal to 1. ஸோ வந்து coordinates வந்து என்ன வரும் x value 0 and y value 1, that is 0, 1 வந்து நம்மளுடைய answer, that is option A. Next question வந்து பார்க்கலாம். The pair of linear equations x plus 2y equal to 5 and 3x plus 12y equal to 10 has dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு A1 B1 வேல்யூஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி A2 B2 வேல்யூஸும் வந்து என்ன வரும் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ A1க்கு வந்து 1 வரும் அண்ட் B1க்கு வந்து 2 வரும். C1க்கு வந்து -5 வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து A2க்கு வந்து இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது, B2க்கு வந்து 12 இருக்குது அண்டு C2க்கு வந்து -10 வந்து வரும். இப்போது நம்ம A1 by A2 வந்து கண்டுபிடிக்கலாம். A1 வந்து 1 by A2 வந்து 3. நெக்ஸ்ட்டு வந்து B1 by B2, B1 வந்து 2 by 12, 2 1s are, இது வந்து 2 6 are, 1 by 6 வந்து வருது. நெக்ஸ்ட்டு C1 வந்து -5, C2 வந்து -10, ஸோ 1 by 2. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா A1 by A2 is not equal to B1 by B2. தட் இஸ் இந்த கண்டிஷன் வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கு தான் வந்து வரும். அப்போ வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் வரும்போது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா யூனிக் சொல்யூஷன் தான் வந்து ஆன்சராக வரும். தட் இஸ் ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 8th question வந்து பார்க்கலாம். இப்போ 8th questionல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா if the sum of the ages of a father and his son in years is 65 and twice the difference of their ages in years is 50, then the age of father in years is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதரோட ஏஜ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ் இயர்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்புறம் சன்னோட ஏஜ் வந்து ஒய் இயர்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் இஸ் 65 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 65 அண்ட் ட்வைஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தயர் ஏஜஸ் இன் இயர்ஸ் இஸ் 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்வைஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தயர் ஏஜஸ், டிஃப்ரென்ஸ்னால் வந்து மைனஸ் சைன் வரும். ஸோ ட்வைஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தயர் ஏஜஸ் வந்து எவ்வளோ 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 50 by 2, தட் இஸ் நான் இந்த 2-ஐ வந்து இந்த பக்கம் கொண்டு வரும்போது அது டிவிஷனாக மாறிடும். ஸோ 2 1s are, இது 225 டைம்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 65 அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 25. ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x வரும், 5 + 5 10, 6 + 2 8 + 1 வந்து 9. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 by 2 which is 45. அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் ஃபாதர் இன் இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஃபாதரோட ஏஜ் வந்து எக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45 வந்து ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். A fraction becomes 4 by 5 when 1 is added to each of the numerator and denominator. However, if we subtract 5 from each of them, it becomes 1 by 2. Then the numerator of the fraction is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது என்ன வரும்னா fraction becomes 4 by 5 when 1 is added to each of the numerator and denominator. ஸோ அப்போ வந்து fraction வந்து நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா x by y அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க 1 வந்து ஆட் பண்ணும் போது 4 by 5 வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 by ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 4 by 5 வந்து வரும். இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை வந்து நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு என்ன வரும் 5 into x plus 1 equal to 4 into y plus 1 வந்து கிடைக்கும். 5x plus 5 equal to 4y plus 4 வந்து வரும். 5x minus 4y, இந்த plus 5 இந்த 4 இங்கே வரும்போது minus 4 ஆகிடும். plus 5 minus 4 வந்து plus 1 equal to 0 அப்படின்னு வரும்.
இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் வி சப்ராக்டட் 5 ஃப்ரம் ஈச் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் -5 அண்ட் ஒய் -5 ஈக்குவல் டு it becomes 1/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1/2 அகெயின் வந்து cross multiply பண்ணணும். அப்போது 2 into x minus 5 equal to 1 into y minus 5. 2x minus 10 equal to y minus 5. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா 2x minus y minus 5 equal to 0. இப்போ வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இங்கே வந்து பார்க்கும்போது 5x இருக்குது, இங்கே 2x வந்து இருக்குது, இங்கே -4y இருக்குது, இங்கே வந்து வெறும் -y தான் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இதை ரெண்டுத்தையும் வந்து அப்படியே ஈக்குவலாக கொண்டு வர பார்க்குறேன். அப்போ வந்து இங்கே 4 வரணும். இங்கே 4 வரணும் அப்படின்னா நான் வந்து இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் இன்ட்டு 4ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ வந்து என்ன வரும்னா 8x - 4y - 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 8x - 4y - 20 ஈக்குவல் டு 0, 5x - 4y + 1 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். சைன் சேஞ்ச் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ +y +4y அண்ட் -4y கேன்சல் ஆகிடும். 8x - 5x வந்து 3x வந்து கிடைக்கும். இது வந்து -21 வந்து வரும் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது 3x ஈக்குவல் டு 21, x இஸ் ஈக்குவல் டு 21/3 which is 7. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நியூமரேட்டர் ஆஃப் த ஃப்ராக்ஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு x/y தான் வந்து நம்மளுடைய ஃப்ராக்ஷன். ஸோ அப்போ x தான் வந்து நியூமரேட்டர். நம்மளுக்கு x வேல்யூ என்னவா கிடச்சிருக்குன்னா 7ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் B தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். given the pair of equations ax plus a minus 1 into y equal to 1 and a plus 1 into x minus ay equal to 1, for which one of the following values of a there is no common solution of the given pair of equations அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ no solution வந்து எதுக்கு வரும் அப்படின்னா parallel linesக்கு வந்து வரும். ஸோ கண்டிஷன் வந்து a1/a2 equal to b1/b2 not equal to c1/c2. ஸோ வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த பார்ட் மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ a1 equal to a வரும், b1 equal to a minus 1 வரும், a2 equal to a plus 1 வரும் அண்ட் b2 equal to minus a வந்து வரும். இப்போ அப்படியே வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். a/a plus 1 equal to b வந்து a minus 1/a வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது -a² equal to a plus 1 into a minus 1. ஸோ என்ன வரும் அப்படின்னா -a² equal to a² minus 1² வரும். தட் இஸ் இது வந்து a plus b into a minus b ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. தட் இஸ் அப்போ வந்து என்ன ஃபார்முலா வரும், a² minus b² வரும். ஸோ நான் அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த -a இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ -a² இங்கே வந்து -a² equal to -1² வரும். ஸோ -2a² equal to -1² மைனஸ் கேன்சல் ஆகிடும். a² equal to 1/2 and a equal to plus or minus square root of 1/2 வந்து வரும். that is a equal to plus or minus 1/√2 வந்து நம்மளுடைய ஆன்சர். தட் இஸ் அப்போ வந்து ஆன்சர் வந்து என்னது, பி ஆப்ஷன் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 11th கொஷின் வந்து பார்க்கலாம். if a pair of linear equations is consistent then the lines will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டன்ட் வந்து எதுக்கெலாம் வரும் அப்படின்னா ரெண்டு சொல்யூஷனுக்கு வரும். எதுக்கு வரும் அப்படின்னா யூனிக் சொல்யூஷனுக்கு வரும். அதே மாதிரி வந்து இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ஸ்க்கும் வந்து வரும்.
ஸோ யூனிக் சொல்யூஷன்னா என்னது அப்படின்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கு நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இன்ஃபைனைட் சொல்யூஷன் வந்து கோஇன்சிடென்ட் லைன்ஸ்க்கு வந்து கிடைக்கும். தட் இஸ் இப்போ வந்து ஒரு லைன் இருக்குது ஏபி அப்படின்னா இன்னொரு லைன் தட் இஸ் அந்த சிடி லைனும் வந்து ஒரே இது மேலேயே தான் வந்து நம்மளுக்கு இருக்கும் சிடி. ஸோ இந்த மாதிரி வந்துன்னா அது வந்து கோஇன்சிடென்ட் லைன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் வந்து என்ன வரும் அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இஸ் கன்சிஸ்டன்ட் தென் த லைன்ஸ் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லைன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இன்டர்செக்டிங் ஆர் கோஇன்சிடென்ட் லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 12th question வந்து பார்க்கலாம். த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 அண்ட் 2x ப்ளஸ் கேஒய் ஈக்குவல் டு 3 ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ தான் வந்து பார்த்தோம். இப்போ நோ சொல்யூஷன்னா வந்து என்ன வரும் அப்படின்னா அகெயின் வந்து பேரலல் லைன்ஸ்க்கு தான் வந்து வரும் நோ சொல்யூஷன். அப்போ வந்து கண்டிஷன் வந்து நம்மளுக்கு தெரியும் a1/a2 ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னா a1 வந்து 1 வரும், b1 வந்து 1 வரும், c1 வந்து -4 வந்து வரும், a2 வந்து 2, b2 வந்து k அண்ட் c2 வந்து -3 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து a1, இது வந்து b1, இது a2, இது b2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ கண்டிஷன் வந்து a1/a2 ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2. ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் எடுத்துக்க போகிறோம். அப்போ வந்து 1/2 ஈக்குவல் டு 1/k வந்து நம்மளுக்கு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது k ஈக்குவல் டு 2ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் ஆப்ஷன் டி வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அங்கே வந்து என்ன ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 19x ப்ளஸ் 17y ஈக்குவல் டு 55 அண்ட் 17x ப்ளஸ் 19y ஈக்குவல் டு 53ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் இங்கே இருக்கிற ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் 19x இருக்குது, இங்கே 19y வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எலிமினேஷன் மெத்தடோ இல்லை சப்ஸ்டியூஷன் மெத்தடோ யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணி வேல்யூஸ் வந்து எழுதிக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அப்படியே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 36x கிடைக்கும் ப்ளஸ் 36y வரும் ஈக்குவல் டு 108 வரும் ஈக்குவல் டு 108. இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா இங்கே வந்து 36 வந்து காமனாக இருக்குது. ஸோ 36ஐ வெளியில் எடுக்கிறோம். அப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 108 வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 108/36. ஸோ 36 1 டைம், இது வந்து 3 டைம்ஸ் வந்து வரும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 3. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர்.